சர்க்குருவே சரணம். உன் பிள்ளை படிக்கணும் என்று ஆசைப்படுகிறாயா? ஆனால் கையில் பணம் இல்லையே என்று இரவு முழுக்க தூங்காமல் கவலைப்படுகிறாயா? உன் கண்ணீரை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் சாமி. உன் பிள்ளையின் எதிர்காலத்திற்காக நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீரும் வீணாக போகாதுடா சாமி. பள்ளிக்கூட கட்டணம் கட்ட பணம் இல்லை என்று மனம் உடைந்து போகாதே. இன்று உன்னிடம் பணம் குறைவாக இருக்கலாம், ஆனால் உன் அன்பும் உழைப்பும் குறைவாக இல்லை. உன் பிள்ளை புத்தகத்தை கையில் எடுத்து படிக்கும்போது இதற்கு நான் எப்படி செலவு செய்வேன் என்று நீ கலங்குகிறாயா சாமி? கவலைப்படாதே, வழி இல்லாத இடத்திலும் சர்க்குரு அப்பா வழி திறக்க வைப்பான். ஏழ்மையான வீட்டில் பிறந்ததற்காக உன் பிள்ளையின் கனவுகள் சிறியதாக விடக்கூடாது. பெரிய மரங்கள் கூட சிறிய விதையிலிருந்து தான் வளர்கின்றன சாமி. கல்விக்காக கவலைப்படும் தந்தையின் கண்ணீரை இறைவன் சர்க்குரு நான் ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டேன்டா சாமி. என் பிள்ளை படிக்கணும் என்று நீ நினைக்கும் உன் ஆசை ஒரு சாதாரண ஆசை இல்லை, அது ஒரு புனிதமான பிரார்த்தனை. பணம் இல்லாததால் இன்று நீ வருத்தப்படலாம், ஆனால் உன் பிள்ளையின் எதிர்காலம் இங்கேயே முடிந்துவிட்டது என்று நினைக்காதடா சாமி. உன் பிள்ளையின் கண்களில் இருக்கும் கனவை பார்த்து உன் மனம் உடையாதே. இந்த கனவுக்கு வழி திறக்க சர்க்குரு சக்தி உடையவன். கட்டணம் கட்ட முடியவில்லை என்று அவமானப்படாதே. நாளை அதே பிள்ளை உன் தலையை உயர்த்தி நிற்க வைக்கலாம். இன்று உன் கையில் காசு இல்லாமல் இருக்கலாம்டா சாமி, ஆனால் உன் இதயத்தின் அன்பு இருக்கின்றது. அந்த அன்பே உன் பிள்ளைகளுக்கு மிக பெரிய செல்வமாக மாறப்போகின்றது. உன் பிள்ளை படிக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாயா? அந்த எண்ணமே உன்னை ஆசீர்வதிக்கும்டா சாமி. ஏன் கண்ணீர் விடுற சாமி? உன் பிள்ளைக்காக நீ போராடு கொண்டிருக்கிறாய், அதுவே ஒரு பெரிய வெற்றியாகும். உன் வீட்டில் பணம் குறைவாக இருக்கலாம், ஆனால் நம்பிக்கை குறையக்கூடாதுடா சாமி. பல பெரிய மனிதர்கள் ஏழ்மையான வீட்டிலிருந்து வந்தவர்கள்தான். உன் பிள்ளையும் ஒரு நாள் உயரலாம். கல்விக்காக நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் சர்க்குரு நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னால் முடியவில்லை என்று சொல்லாதே. இன்று முடியாதது நாளை முடியும். உன் அப்பாவை நம்பு, நான் எல்லாவற்றையும் நல்லபடியாக முடித்து வைப்பேன். உன் பிள்ளையின் எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படுவது உன் அன்பின் அடையாளம்டா சாமி. கட்டணம் கட்ட முடியவில்லை என்றால் வாழ்க்கை முடிந்து விடாது. புதிய வழி பிறக்க நான் அருள் செய்வேன். உன் பிள்ளைகளின் கையில் புத்தகம் இருக்கட்டும். கஷ்டம் தற்காலிகமானது தான். உன் கண்ணீரை நம்பிக்கையாக மாற்றும் நாள் வரும். அந்த வரும் நாளை நீ எதிர்பார்த்து கொண்டிரு. உனக்காக நான் அந்த நாளை விரைவில் கொண்டு வருவேன். பிள்ளையின் படிப்புக்காக இரவு பகலாக உழைக்கும் தந்தை ஒருபோதும் தோல்வி அடைய மாட்டான்டா சாமி. உன் பிள்ளை படிக்க வேண்டும் என்று நீ விரும்புகின்றாய். அந்த ஒரு நல்ல எண்ணத்திற்கு என் அருள் என்றும் துணையாக இருக்கும். இன்று கஷ்டம் இருக்கலாம், ஆனால் நாளை பெரிய வாய்ப்பாக மாறலாம்டா சாமி. உன் பிள்ளைகளின் கனவை பணம் அளவிட முடியாது. கல்விக்காக போராடும் குடும்பத்தை நான் கைவிட மாட்டேன். நீ சோர்ந்து போனால் உன் பிள்ளையின் கனவு சோர்ந்து போகும். அதனால் தைரியமாக இருடா சாமி. உன் வீட்டில் வசதி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என் ஆசீர்வாதம் இல்லாமல் என்றும் இருக்காது. என் ஆசீர்வாதம் உனக்கு என்றும் இருக்கும்டா சாமி. உன் பிள்ளையின் எதிர்காலம் இன்னும் எழுதப்படாத புத்தகம். காசு இல்லையே என்று கவலைப்படாதே, முயற்சி இருக்கிறது அல்லவா?
உன் குடும்பத்தின் கண்ணீரை சிரிப்பாக மாற்றும் நாள் வரும். அந்த நாளுக்காக நீ காத்திரு. உன் பிள்ளை படிக்கும் ஒவ்வொரு பக்கமும் உன் தியாகத்தின் வரலாறு சாமி. இன்று நீ துன்பப்படுகிறாய், நாளை உன் பிள்ளை உன்னை பெருமைப்படுத்தலாம். பணம் தற்காலிகம், கல்வி நிரந்தரம்டா சாமி. உன் பிள்ளைக்காக நீ விடும் ஒவ்வொரு பெருமூச்சும் சர்க்குருவின் வேண்டுதலாக சேர்கிறது, அருளாக சேர்கின்றது. உன் கண்ணீரில் விதைக்கப்படும் நம்பிக்கை நாளை பலன் தரும் என்று முழுமையாக நம்பு. உன் பிள்ளையின் எதிர்காலம் இருளில் இல்லை. நான் உன் கூட இருக்கும்போது இருள் என்றுமே உன்னை அண்டாது. இன்று கதவு மூடப்பட்டால் நாளை ஜன்னல் திறக்கலாம்டா சாமி. வாழ்க்கை ஒரு கட்டண ரசீதில் முடிவதில்லை. உன் பிள்ளையின் கல்விக்காக நீ போராடுவது ஒரு புனிதமான போராட்டம்தான்டா சாமி. மனதை உடைக்காதே. உன் வீட்டில் ஏழ்மை உன் பிள்ளையின் உயரத்தை தீர்மானிக்காது. நம்பிக்கை இறைக்கும் இடத்தில் அதிசயம் பிறக்கும்டா சாமி. கல்விக்காக நீ சிந்தும் கண்ணீர் வீணா போகாது என்றும். இன்று இல்லாத வசதி நாளை வரலாம். உன் பிள்ளையின் கனவை உயிரோடு வைத்திரு. இறைவன் தாமதப்படுத்தலாம், ஆனால் கைவிட மாட்டான். என்றும் உன் சர்க்குரப்பா நான் உன்னை கைவிட மாட்டேன். கஷ்டம் வந்தால் பயப்படாதே. உன் பிள்ளையின் எதிர்காலத்தில் வெளிச்சம் பிறக்கும். நீ தைரியமாக இருந்தால் உன் குடும்பமும் தைரியமாக இருக்கும். ஒரு நாள் இந்த கண்ணீரை நினைத்து நீயே சிரிப்பாய். கல்விக்காக போராடும் பெற்றோரின் மனசை சர்க்குரு அறிவான். உன் அன்பு பிள்ளைகளுக்கு பெரிய சொத்து. இன்று வசதி இல்லை, நாளை வாய்ப்பு இருக்கலாம். உன் குடும்பத்தின் கதை இன்னும் முடியவில்லை. உன் பிள்ளையின் வெற்றியில் உன் கண்ணீரின் பங்கு இருக்கும். மனதை தளர விடாதடே சாமி. சர்க்குரு உன் பிரார்த்தனையை கேட்காமல் இருக்க மாட்டேன். உன் பிள்ளையின் எதிர்காலம் நல்லபடியாக அமைய வேண்டும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்று கவலை நாளை கொண்டாட்டமாக மாறலாம். நீ என்றும் கவலைப்படாதே. உன் அப்பா நான் இருக்கையில் உனக்கு எதற்கு இந்த கவலை? கையில் பணம் இல்லாததால் மனதில் நம்பிக்கை இல்லாமல் போகக்கூடாது. உன் பிள்ளை ஒரு நாள் உயர்ந்து நிற்கும்போது அந்த கஷ்டம் எல்லாம் நினைவாக மாறும். உன் உழைப்பை சர்க்குரு வீணாக்க மாட்டேன். நீ என்றும் நம்பிக்கையோடு செயல்படு. உன் குடும்பத்தின் கண்ணீரை சந்தோஷமாக மாற்றும் நாள் வரும். அந்த நாளுக்காக நீ காத்திரு. கல்விக்காக நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் அர்த்தமுள்ள அடிகளாக மாறும். இன்று இருள் இருக்கலாம், நாளை விடியல் வரும். சர்க்குரு இருக்கையில் ஏன் நீ கவலைப்படுகிறாய் சாமி? உன் பிள்ளையின் கனவை கைவிடாதே. உன் வீட்டில் நம்பிக்கை தீபம் எரியட்டும். சாமி. கஷ்டம் உன்னை சோதிக்கலாம், ஆனால் வெல்ல முடியாது. என்றும் நீ கவலைப்படாதே. உன் பிள்ளையின் எதிர்காலம் இறைவன் கரத்தில் பாதுகாப்பாக இருக்கின்றது என்று நம்பு. ஏன் சாமி கவலைப்படுற? உன் பிள்ளை படிக்கணும் என்று நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீரும் இறைவனுக்கு தெரியும். கையில் பணமில்லாத நாள் இருக்கலாம், ஆனால் நம்பிக்கை இல்லாத நாள் வரக்கூடாது. உன் சர்க்குரப்பா நான் இருக்கிறேன் சாமி. தைரியமாக இரு. உன் பிள்ளையின் கல்வி பாதைக்கு நல்ல வழி திறக்கும். சர்க்குருவே சரணம்.